வாசலில் உட்காந்து வேடிக்கை பார்த்தா எல்லாமே ஸ்ட்ரீட்டில் நடக்கிறது எல்லாமே தெரியும். அன்றைக்கி ஏத்தாப்பில் வந்து ஒரு பெரிய லாரி 3 லாரி வந்து நின்றுது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஏதோ சீவேஜ் ப்ராப்ளம் சொல்லிட்டு அளந்து பார்த்துட்டு போனாங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் பிட்ஸ்பர்க்லேருந்து வந்து அளந்து பார்த்துட்டு ஒரு போர்டு வச்சுட்டு போயிருந்தாங்க, யாருமே பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இந்த சைடு நாங்கள் இருக்கிற சைடு ஃபுல்லாக இண்டிவிஜுவல் பெரிய பெரிய வீடாக இருக்கும். ஏத்தாப்பில் வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு 2-3 வீடு சேர்ந்து கட்டியிருக்காங்க. அங்கே வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்து ஒரு டிக் பண்ணுற லாரி, ஒரு செக் பண்ணுற லாரி, சூப்பர்வைஸ் பண்ணுற லாரி 3 லாரி வந்து நின்றுது. யாருமே அந்த இடத்துல அப்போ பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஹவுஸ் ஓனரே இப்போ தான் வராரு. அதுக்குள்ளே இவங்க வந்து கொஞ்சம் முக்கால்வாசி வேலையை முடிச்சுட்டாங்க. முதல்ல நல்லா டிக் பண்ணிவிட்டு அப்புறம் சக் பண்ணி வேலையை முடிச்சுட்டாங்க. நான் அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்க்க போகிறது, அவங்க சிக்காக இருக்காங்க, அதுக்காக உங்களுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு போனேன். எலுமிச்சம்பழம் சாதம், தயிர் சாதம், ஊறுகாய், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். பாசிப்பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு போனேன். இந்த பேக்கிங் மெட்டீரியலில் நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. இந்த ஊரில் இப்படி தெரிஞ்சவங்கள பார்க்குறப்ப அவங்களுக்கு முதலே இன்டிமேட் பண்ணிக்கணும், இப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதான் எல்லாரையுமே இப்போ